ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் லைஃப். இப்போ வந்து நாங்கள் வந்து திருவாரூரம் ஏர்போர்ட்டில் இருக்கோம், வந்து இறங்கிட்டோம். ஈவினிங் வந்து எல்லாம் மேட்ச்க்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து எங்கே போகலான்னு நாங்கள் வந்து அந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்டப்போ பூவார் வில்லேஜ் போகலான்னு சொன்னாங்க. இந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துட்டோம். திருவாரூரம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இந்த ஹோட்டல் இருக்குது. கோகுலம் கிராண்டுங்கிற ஒரு ஹோட்டல் இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுசாக. ஒரு 45 days என்னவோ ஆகுதுன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ரூம் கீ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க மேல வந்துட்டு இங்க குளிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்கள ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே கூப்பிட்டுட்டு வந்து சாப்பிடலாண்டான்னு கூப்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க எப்பவும் பிடிச்ச இவனுங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்க வந்து ஃபிஷ்ஷும் அப்புறம் வந்து மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மட்டன் கிளி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அது மட்டன் கிளிங்கிறது மட்டன் கிளி பரோட்டான்னு நினைச்சிட்டோம். ஆனா ஜஸ்ட் மட்டன் தான் இருந்தது, மட்டன் கிளி. அப்புறம் வந்து ஒரு மீன் பொழிச்சது, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ். சரி, இந்த ஃப்ரைட் ரைஸை நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது வேற இருந்ததுன்ட்டு, சைட் டிஷ் இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டோம். இப்போ நாம இந்த ரூம் டூர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறேன். இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் இருந்தது, பார்க்கவே செம்ம அழகா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாலை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் இங்கே ஹாலில் வந்து ஒரு டிவி இருந்தது. இங்கே பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்கு. இது என்ன ரூம்னு தெரியல, வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரூம் இல்லை, இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க, இங்கே அழகாக ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருந்து ரொம்பவே நல்லா இருந்தது, நீட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இப்போ இங்கே வெளியில் வந்துடலாம். இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிவி யூனிட் இருக்கு. இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஃபி போடுறதுக்கு காஃபி பவுடர் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த காஃபி மேக்கிங் மிஷினும் இருந்தது. இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் காஃபியை குடிக்கல, அதை விட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம டீ போடுறதுக்கு டீ பவுடர், அப்புறம் காஃபி பவுடர் எல்லாமே இருந்தது, சுகர் இங்கே பாருங்க, அப்புறம் லெமன் டீ, அப்புறம் இந்த காஃபி பவுடர்லாம் இருந்தது, அப்புறம் சுகர் ஃப்ரீ இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க, பால் பவுடர் எல்லாமே இருந்தது. அங்கே கெட்டில் இருக்கு, அதில் நம்ம தண்ணி சூடு பண்ணி அதை வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. என்ன ஐட்டங்களோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் தங்கின இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இவ்வளவு வச்சிருக்காங்க, என்னென்னவோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம், சாக்லேட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து தங்கின எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. இங்க ஜூஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க, டிராபிக்கானா எல்லாமே இருக்கு. 7up மெரிண்டா எல்லாமே இருக்கு, ரெட் புல் இதெல்லாமே இருக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, இதுக்கெல்லாம் நீ வந்து தனியா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், நான் மூடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அது வேணான்ட்டு சரி எவ்வளவுதான் ஆகுதுன்னு பாக்கலாம்னு இங்க பார்த்தேன். இங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருந்தது. நம்ம நார்மலா எங்கன்னா வெளியே போனோம்னா வாங்குவோம் இல்லையா, அந்த பிரைஸ்ல தான் இருந்தது. அப்புறம் இங்க ஸ்நாக்ஸ் பாருங்க, லேஸ் இதெல்லாம், லேஸ் எல்லாம் கூட 2 பேக்கெட் 30 ரூபாய், இது வந்து 400 ரூபாவா. நான் என் பசங்க கிட்ட இது கண்டிப்பா தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த கேஷ்யூ நட்ஸ் பாருங்க, இது 2 பேக்கெட் வந்து 175 ரூபான்னு போட்டிருந்தது. அப்புறம் ஒன்னு வந்து அசார்டட் நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருந்தது, அதை நான் சாப்பிட்டேன் எடுத்து. அது வந்து இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 175 ரூபாய். அப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஸ்கிரீன் போட்டு எவ்வளவு நல்லா இருந்தது. அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் தள்ளி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளவு நல்லாவும் இருந்தது, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்தது. ஸ்கிரீன் அப்படியே மூடிட்டு நான் இந்த பக்கம் வந்தேன். இங்க ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்பேஷியஸா ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல ஒரு பெரிய பெட் இருந்தது. இதுல நாங்க வந்து 3 பேர் வந்து தாராளமா தூங்குற மாதிரி இருந்தது இந்த பெட்டு. நம்ம வீடும் இந்த மாதிரி இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும்ல. அப்புறம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இவ்வளவு பெரிய கண்ணாடி வச்சிருந்தாங்க. அதை தனியா ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி கண்ணாடி வச்சா கொஞ்சம் இடம் நமக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும் இடம். இந்த பாருங்க, இந்த வார்ட்ரோப்ல வந்து லாக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து பாத்ரூம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அயர்ன் பண்றதுக்கு துணி, அந்த ஸ்டாண்ட் எல்லாம் கூட உள்ள இருந்தது. அப்புறம் ஷூ பாலிஷ் போட பிரஷ், இந்த ஷூ பாலிஷ் எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் வேற என்ன பார்க்கலாம். அப்புறம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வச்சிருக்காங்க. இது 2 வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க, அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க.
அப்புறம் இந்த பெட்ல வந்து 3 பேர் தான் படுக்க முடிஞ்சுது. நாங்க எக்ஸ்ட்ரா பெட் வந்து இங்க போட்டுக்கிட்டோம். அது கூட நல்லா அழகா காட்டோடயே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இங்க சோஃபா இருக்கு. அப்புறம் இங்க அதே மாதிரி தான் லாங் ஸ்கிரீன் இருக்கு. சேம் அதே வியூ தான் இங்க இருந்தும் தெரியுது, இந்த ரோடு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டிவி இருக்கு. அப்புறம் இங்க ஒரு டோர் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே டோரா இருக்கு. இந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி ஒரு சூப்பரான பாத்ரூம்ங்க. இந்த பாத்ரூமை வந்து நான் எப்படி காட்டாம இருக்கிறது, அதனாலே நான் வந்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பெரிய ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. இங்க எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்தது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லூஃபா, அப்புறம் டென்டல் கிட்டு, ஷேவிங் கிட்டு, கோம்பு, அப்புறம் அங்கே பட்ஸு, காது குடையிற பட்ஸு, அப்புறம் வந்து இங்கே மேலே வந்து ஷவர் கேப்பு எல்லாமே இருந்தது. மாய்ஸ்சரைசர், அப்புறம் சானிடரி பேக் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சோப்பு, ஹேண்ட் டவல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாத் டப் தாங்க. வந்ததுமே இதுக்குள்ளே குதிச்சிட்டானுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குளிக்கணும், குளிச்சுட்டு ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க பாத் டப்க்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு சின்னதா ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்க ஷவர் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்பு, பாடி வாஷ், அப்புறம் வந்து ஹேர் கண்டிஷனர், இங்க சோப் எல்லாமே வச்சிருந்தாங்க. சேம் அந்த பாத் டப்லயும் அதே மாதிரி இந்த 3 பாட்டில்ஸ் இருந்தது. இங்க வந்து பக்கத்துலயே வந்து குட்டியா டாய்லெட்டும் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்ச்லயும் வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போயிருந்தோம், இங்க இருந்த சர்வீஸ், இந்த ரூம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்காவது யூஸ் ஆகலாங்கிறதுனால தான் நான் இந்த வந்து ரூம் டூர் போட்டிருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.